ஒரு ஆணுக்கு மிகவும் மோசமான உணர்வு என்னவென்றால், அவனுக்கு தினந்தோறும் வேதனை அளிக்கும் அவளது நடத்தை குறித்து அவளிடம் பேச முயற்சிக்கையில் அதை கேட்காமல் அவள் கோபம் அடைந்து சூழ்நிலையை அவனுக்கே எதிராக திருப்பி அவன்தான் பிரச்சனைக்குரியவன் போல ஆக்கிவிடுகிறாள். அவன் கேட்கப்பட வேண்டும் என்றுதான் விரும்பினான், அவன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் விரும்பினான். ஆனால் அதற்கு பதிலாக அவன் தன்னையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் மௌனமாகி விடுகிறான். ஏனென்றால் அவன் நன்றாக இருக்கிறான் என்பதல்ல, ஆனால் அவன் கேட்கப்படாமல் இருப்பதில் சோர்வடைந்து விட்டான். அது நாடகம் அல்ல, அது தொணப்பது அல்ல, அது அவனது இதயம் முயற்சி, மாற்றம், அக்கறை ஆகியவற்றை கேட்பது. அது முக்கியமில்லை என்று ஒருவன் உணரும் போது அவன் பேசுவதை நிறுத்திவிடுவான். அவன் ஒருமுறை நிறுத்திவிட்டால் அவனை திரும்பி வரச் செய்வது கடினம். ஏனென்றால் அவன் சொன்ன எந்த வார்த்தையை விடவும் மௌனம் சத்தமானது. அவனுக்கு விரிவுரைகள் அல்ல, அன்பு தேவை. ஆணவம் அல்ல, அனுதாபம் தேவை. அவன் முயற்சிப்பதை நிறுத்துவதற்கு முன் கேளுங்கள். அவன் விலகிச் செல்வதற்கு முன் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவன் முடித்துவிட்டால் அவன் நிரந்தரமாக முடித்து விட்டான். என்னுடன் உடன்பட்டால் ஒரு 100 ஐ போடுங்கள். மற்றும் இது தேவைப்படும் ஒருவருக்கு இதை. ஒரு ஆணுக்கு மிகவும் மோசமான உணர்வு என்னவென்றால், அவனுக்கு தினந்தோறும் வேதனை அளிக்கும்